ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஆங்காங்கே நாம் வீடுகளை கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாக கண்மணி போல காத்து வந்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ஆராதனையில் உண்டாயிருக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஆராதிப்பது எத்தனை ஆண்டவரை இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக மறுபடியும் எங்களை கூட்டி சேர்த்தபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் துவக்க முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. இந்த ஆராதனை முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இன்னும் நாங்கள் உம்மோடு அதிகமாக நெருங்கி வர, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் இன்னும் பலப்பட, விசுவாசத்திலே வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டும் நமக்கு ஜீவன், சுகம், பலனை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை தாங்கி ஆதரித்து நடத்தி வருகிற எல்லா கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த நேரத்தில் குடும்பமாக நாம் அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். சங்கீதத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து அவருக்கு செலுத்த வேண்டிய துதியை, கனத்தை, மகிமையை அவருக்கு செலுத்தி இந்த காலை வேளையிலே நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உண்மையாய் பாடல் வரிகளை உணர்ந்து உற்சாகமாய் அவரை பாடி துதிப்போம். ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் பேராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை பார்த்து, நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை நினைத்தவர்களாக, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே, அந்த அன்பை நினைத்தவர்களாக. ஹல்லேலூயா. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த
உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. You set my feet a dancing, you fill my heart with song, you give me reason to rejoice, rejoice. You set my feet a dancing, you fill my heart with song, you give me reason to rejoice, rejoice. I love to be in your presence with your people singing praises. Amen. I love to stand and rejoice, lift my hands and praise the Lord. I love to be in your presence with your people singing praises. I love to stand and rejoice, lift my hands and praise the Lord. Express our love towards Him. Hallelujah. Amen. He is worthy to receive all our praise and worship. Lord, I'm very happy. I love to be in your presence, Lord. Hallelujah. We are gathered here in your name, O Father. Hallelujah. One more time, we are going to sing and lift up the name of the Lord. Amen. Love to be in your presence with your people singing praises. I love to stand and rejoice, lift my hands and praise the Lord. I love to be in your presence with your people singing praises. I love to stand and rejoice, lift my hands and praise the Lord. Join with me. You set my feet a dancing, you fill my heart with song, you give me reason to rejoice, rejoice. You set my feet a dancing, you fill my heart with song, you give me reason to rejoice, rejoice. I love to be in your presence with your people singing praises. I love to stand and rejoice, lift my hands and praise the Lord. Lord, you made a way because of your great love, and our hearts are filled with praise for all that you have done. There is none like you, so faithful and so true. We just want to thank you for all you brought us through. We come to bless your name. We come to bless your name, Everybody together. King of kings and Lord of lords. We come to give you praise. You are the one that we adore. Oh Lord, cleanse our hearts with fire and present desire for your cause and for your presence in our lives. The stanza says, we are here because of your grace, a part of your great plan. We have come to seek your face, Lord, not the wonders of your hand. Yes, we need your touch, but you have given us so much. Every day He is showing His mighty hand in our lives. Hallelujah. So we need to be thankful for His faithfulness, protection. So from the depth of our heart, we are going to sing and lift up the name of the Lord. Hallelujah. We are here because of grace, a part of your great plan. We have come to seek your face, not the wonders of your hand.
come to bless your name. We come to bless your name. Sing from the heart. King of kings and Lord of lords. We come to give you praise. Yes, Lord. You are the one that we adore. Oh Lord, cleanse our hearts with fire. Fill us with desire for your cause and for your presence in our life. Now we ask God to send His power in our midst, in our nation, in our state, in our city, in our family. Hallelujah. The gospel, oh Lord, is the hope of our nation. You are the Lord. It's the power of God for our salvation. You are the Lord. We ask not for riches, but look to the cross. You are the Lord. For our inheritance, give us the loss. You are the Lord. Send your power. Holy Spirit of God, we need your power. Oh God, send your power. Oh Lord our God, send your power. Oh Lord our God, Our God. He is the Lord, and He reigns on high. He is the Lord. spoke into the darkness, created the light. He is the Lord. Who is like unto him, never ending in days. He is the Lord. And he comes in power when we call on his name. He is the Lord. Show your power. Show your power. Everybody lift your hands and worship the Lord. ஆண்டவருடைய வல்லமை நாங்கள் காணப்படும். Show your power, Lord. In our midst, Lord. வல்லமையுடையவர். மகிமையானவைகளை எங்கள் மத்தியில் செய்ய போறதற்காக உமக்கு Show your ஸ்தோத்திரம். power. Oh Lord our God, Our God. One more time, send your power. send your power. Oh Lord our God, send your power. Oh Lord our God, send your power. Oh, we praise you, Father. Oh Lord our God, our God. Give the Lord a mighty hand of praise. Hallelujah. Hallelujah. Where the Spirit of the Lord is, there is freedom, there is liberty. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். ஹalleluya. ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வந்துட்டார்னா நாம் பெரிய மாற்றங்களை நம் தேசத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் காண முடியும். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹalleluya. சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆமென். தேவ சமூகத்தில் இன்னைக்கு சபையாக கூடி வர முடியாவிட்டால் நம் வீடுகளிலே ஆங்காங்கே நம்ம கூடி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய துதியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. அவருடைய பிரசன்னம் மாத்திரம் இருந்தா போதும். ஹalleluya. வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஹalleluya. எத்தனை பேர் என்னோடு கூட ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். இதெல்லாம் சேர்ந்து பாட போறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே. இந்த காலை வேளையிலே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், உம்மை பாடி துதிக்க போகிறேன். என்னுடைய துதிகளில் நீ வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த எண்ணத்தோடு கூட ஆண்டவரை மாத்திரம் இருதயத்தில் நினைத்து பாடி உயர்த்த போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே. உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம்.
என்னாலுமே என்னாலுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. எல்லாம் சேர்ந்து ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஆண்டாண்டு காலங்களாய் உம் கிருபையால் காத்து வந்தீர். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமாய் வந்தீர். நல்ல வாய்களை திறந்து பாடலாமா? ஆமென். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இம்மட்டும் நம்மை பாதுகாத்தார், கிருபையாய் காத்து வந்தார். தலைமுறை எங்கள் அடைக்கலமாய் வந்தீர். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்வோம். உம்மை என்றென்றுமே 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 பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்வோம். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஆராதனை ஆராதனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. மாறாவின் கசப்புகளை நீர் மதுரமாய் மாற்றிவிட்டீர். என் உள்ளத்தின் ஜீவனாகி பெருவெள்ளம் போல் பாய செய்தீர். மாறாவின் கசப்புகளை நீர் மதுரமாய் மாற்றிவிட்டீர். எங்கள் உள்ளத்தின் ஜீவனாகி பெருவெள்ளம் போல் பாய செய்தீர். உம்மை என்றென்றுமே என்றென்றும் ஆமென் என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்வோம். உம்மை என்றென்றுமே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து ஆமென். பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்வோம். கரங்களை அசைத்து ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஆராதனை ஆராதனை we worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை உமக்கே. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவா இறங்கட்டுமே.
பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டுமே இந்த வேளையிலே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, மேல் வீட்டில் இறங்கின அந்த வல்லமை, அந்த டுனாமிஸ் பவர் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும்னு சொல்லியிருக்கீங்களே ராஜா. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற இந்த நேரத்தில் தானே ஆண்டவரே, குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா வியாதிகள், விக்கினங்கள், சமாதான குறைவுகள் எல்லாம் விலகி போக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை வீடுகளிலே உண்டாக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வாஞ்சையோடு கேட்கலாமா? அந்த பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. மேல் வீட்டறை அனுபவத்தை என்றென்று தந்திடுமே. ஆவி மலை கரை புரள தேசத்தை சந்திடுமே. பாரத்தோடு மேல் வீட்டறை ஒரு சகனரியாரலரபோ ரீதனரபோ கமதிகரபோ கரை புரள தேசத்தை சந்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் சபையோரை எழுப்புதலாம் உள்ளமே உயிர்ப்பிக்க செய்திடுமே. தேசமெல்லாம் அசைந்திடவே எழுப்பிடும் சபையோரை எழுப்புதலாம் உயிர்ப்பிக்க செய்திடுமே. ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டுமே இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டுமே இந்த வேளையில். மகிமையின் பிரசன்னம் எல்லா ஆவியிலே நிறைந்தவர். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், யாரும் நம்முடைய கேட்ஜெட்ஸை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் சகலவற்றையும் மாற்றும். காரியம் மாறுதலாய் முடியும். எதிரியுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். ஆமென். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டுமே இந்த வேளையில். ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆவியானவரே, எல்லாரும் சேர்ந்து உம்மை வாஞ்சிக்கிறேன். மகிமை நிறைவாய் இறங்கட்டுமே இந்த வேளையிலே. மகிமையின் பிரசன்னம் நிறைவாய் இறங்கட்டுமே இந்த வேளையில். மகிமையின் பிரசன்னம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாக வீடுகளிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியிலே நிறைந்த ஆராதிக்கிற அனுபவம் உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா சத்துடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். தடைகள் எல்லாம் அகன்று போகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய பலத்த வல்லமை தேவனுடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவர் இந்த நேரத்தில் நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஓரா ஷகதனரியாரலரபோ ரிகதனரபோ தம்பதியானலரபா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவ பிரசன்னம் உண்மையாய் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயத்தை கர்த்தர் உடைத்து போடுகிறார். தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம் ஒவ்வொருவரையும் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை நல்ல வானத்துக்கு நேர உயர்த்தி ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர நீர் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வீடுகளை நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு ஷாதான ரியாரலரபோ. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. அசைவாடு ஆவியே, தூய்மையான
பார்த்து கேட்கலாம். இந்த இடம் we praise you Lord. ஆமென். இறங்கி வாரு பலனடைய பலனடைய நிரப்பிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவேன். நம்முடைய சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல காணப்படுகிற எல்லா வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். உண்மையா ஆண்டவரை பார்த்தே கண்ணீர் எல்லாம் துடைங்க ஆண்டவரே. பொருளாதார நெருக்கடியினால இருக்கிறதான கவலைகள் கண்ணீர்கள், வியாதியினால இருக்கிறதான கவலைகள் கண்ணீர்கள், சோர்வுகள் எல்லாம் இந்த நேரத்துல மாற பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களிலே உண்டாக போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. அவர் உங்க கண்ணீரை துடைக்கிறார், உங்க காயங்களை ஆற்றுகிறார். ஆமென். கிருபையின் பொற்கரத்தால் நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. நிறைத்திடுமே நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடுகிறவரே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. So here I am to பாடல் வரிகளை உணர்ந்தவர்களாக bow down, we prostrate before you, Father. சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை பணிந்து கொள்கிறோம். You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Light of the world, you stepped down
Raise your voice and praise the Lord. Let your voice be heard, Lord. Yes, Lord. You're my God. You're altogether worthy, altogether wonderful to me. Yehova Jireh நீரே, தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தருபவரே. From the depth of your heart one more time. யெகோவா Jireh நீரே, தேவை சந்திக்கிறவர். ஆமென். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தம் இனி தப்பாம கனி கொடுக்கிற மரத்தை போல மாற்றுகிறவர். ஹalleluya. சமாதானம் தருபவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை என்றுமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை என்றுமே. பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து உகந்த ஜீவ பலியா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா நீரே. நல்ல வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோம். பாடிக்கொண்டிருக்கிற வேளையில தான் சுகம். ஆமென். யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே. ஒரு விசை கூட யெகோவா ராஃபா. உம்முடைய தழும்புகளால சுகம், உம்முடைய இரத்தத்தினாலே சுகம், உம்முடைய வசனத்தினாலே சுகம் தருபவரே. யெகோவா ஷம்மா நீரே, கூடவே இருப்பவரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை என்றுமே. ஆராதனை, ஆராதனை. தூபம் போல எங்கள் ஆராதனை சமூகத்தில் வருகிறது. ஆராதனை என்றுமே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை என்றுமே. உமக்கே எங்களுடைய ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை, உம்முடைய பலிபீடத்தில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சுட்டரித்து போடுவீராக. உமக்கு பிரியமுள்ளவர்களாக, மறுரூபமானவர்களாக, உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, உமக்காக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நீர் யெகோவா ஷம்மா
கூட இருந்து உடைய பிள்ளைகளை நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை எங்க கண்கள் காண பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் கடந்த நாட்கள் நாம் எடுத்த அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறார், இன்னும் தந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் வரும் நாட்களில் ஆண்டவர் செய்ய போகிறார். நம்முடைய ஜெபம் ஒருபோது வீணாக போவதில்லை. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அதினத்தின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிற தேவன் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அவர் தம்முடைய கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறார். கடந்த நாட்களில் அநேக நம்முடைய சபையில பலவீனப்பட்டிருந்தார்கள், அவங்களுக்கெல்லாம் ஜெபித்தோம். கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புத சுகத்தை ஆண்டவர் தந்தபடினாலே எல்லாம் முதலாவது கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி, நன்றி, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அநேக தேவ பிள்ளைகளுக்கு நீ தந்த நல்ல சுகத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைத்து அவர்களை தொட்டு நீ சுகமாக்கினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றியோடு மை துதிக்கிறோம். அநேகருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்திரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல இடங்களில் அட்மிஷன் கிடைக்க உதவி செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இன்னும் நீர் செய்த ஏராளமான நம்முடைய நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் ஆண்டவரே கோடி நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுதுவோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அப்படியாக கிரியை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லா திருச்சபை விசுவாசிகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, நீ எகோவா ஈரையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு ஒத்தாசீரும் பர்வதமாகி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. மனுஷனை அல்ல அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பரத்திலிருந்து உதவியை நீ தருவீராக. ஹல்லேலூயா. நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்களை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவீராக. எல்லா பலவீனங்களுக்கு விலக்கி நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வைரஸ் கிருமிகளுக்கும் வைரஸ் தாக்குதலுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக நீ வைத்துக் கொள்ளப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் கேடகம், நீரே எங்கள் துருகம், நீரே எங்கள் தஞ்சமாக நீ இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து திருச்சபையில் இருக்கிற எல்லா முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் விசேஷமாக நீ பாதுகாப்பீராக. ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே உம்முடைய விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஞானமாய் நடந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக என்னுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பட்டணத்தில் என்னுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். என்னுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் என்னுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஆண்டவரே இந்த வைரஸ் உடைய தாக்குதல்லாம் ஆண்டவரே சீக்கிரத்திலே மறைந்து போக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாதை நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் பரவாதபடிக்கு ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் சீக்கிரத்திலே சுகமடைய கர்த்தர் உதவி செய்வீராக. யாரும் மரித்து போகக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, தெய்வீக சுகத்தை ஒவ்வொருவருக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அங்கங்கே மருத்துவமனையில் வென்டிலேட்டர்ஸில் ஆண்டவரே ஐசியூ வார்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஃப்ரண்ட் லைன்ல இருந்து வேலை செய்கிற எல்லா மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே நர்சஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி சேவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் தேவையான விசேஷத்தை பாதுகாப்பை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொண்டு வர, சரியான நடவடிக்கைகளை எடுக்க கர்த்தர் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் நீ பரத்திலிருந்து தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம், எல்லா கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே சமூக சேவையிலே இன்னுமாக மருத்துவ சேவையில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய விசேஷ பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கியிருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் ரட்சிப்பிற்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, இந்த தேசத்தின் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிப்பீராக. இந்த தேசம் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை தேசத்தின் ஜனங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இதுவரைக்கும் நடக்காத அநேக காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் தருவீராக. பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, சாபங்கள் நீங்குவதாக, வியாதிகள் எல்லாம் தேசத்தை விட்டு அகன்று போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கால்கள் யாவும் முடங்கட்டும், நாவு யாவும் இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை செய்கிற நாட்களை ஆண்டவரே எங்களுடைய தலைமுறை நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதலை தேசத்திலே ஆண்டவர் தருவீராக. எத்தனையோ தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறே, கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஒரு பெரிய ஆண்டவரை எழுப்புதலை தேசத்திலே ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் வல்லமையாக நீ பயன்படுத்துவீராக. இந்த நாட்களில் அவர்களுக்கு தேவையான விசேஷ பாதுகாப்பை ஆண்டவர் தருவீராக. எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போதகர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக, அப்போஸ்தல பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஊழியத்தை பல விதங்களில் செய்கிற எல்லா தேவ பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு எல்லாருக்கும் உண்டாயிருக்கட்டும். நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாருக்கும் தருவீராக. நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் பல விதத்தில் ஆண்டவரே தேசத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் ஆண்டவரே இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள் கிடைக்கட்டும், அவர்களுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கட்டும், அவர்களுக்கு தேவையான நல்ல இருப்பிடங்கள் கிடைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் ஆண்டவரை தக்க நடவடிக்கைகள் எடுக்க, நல்ல உதவிகளை செய்ய ஆண்டவர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசம் மறுபமாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரும் இப்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு நீ பேசுவீராக. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. பல விதமான தேவையோடு இருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா உலக நாடுகளையும் ஆண்டவரை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸ் பிரச்சனையிலிருந்து உலக நாடுகள் விடுபட, சீக்கிரத்தில் இயல்பு நிலைக்கு எல்லா தேசங்களும் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல ஆரோக்கியம் சுகம் ஜனங்களுக்கு நீ தந்தருள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமை பெறட்டும். எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நீ ஆயத்தப்படுத்துவீராக. ஜனங்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்பொழுது நாங்கள் படைக்க போகிற காணிக்கைகளும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். படைக்கிற ஒவ்வொரு தேவையிலையும் சந்திங்க. காணிக்கைகள் தேவனுடைய பணிக்காக ஆண்டவரை செலவிடப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களோடு தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேக நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். கடந்த நாட்களில் நம்முடைய சபையில் அநேகர் பலவீனப்பட்டிருந்தார்கள். எல்லாரும் ஜெபித்தோம். கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லாருடைய பாதுகாப்புக்காக, சுகத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய சபை மூலமாக நடக்கிற இந்த சண்டே ஸ்கூல் ஒவ்வொரு வாரமும் காலை 11 to 11 வரைக்கும் சண்டே ஸ்கூல் நடக்குது. நீங்கள் யூடியூப் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க செய்யுங்கள். 11:30 மணிக்கு அந்த யூடியூப் மூலமாக அந்த நிகழ்ச்சி முடிந்த பிற்பாடு நம்முடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அவர்கள் பிள்ளைகளை சந்திக்கிறார்கள் ஜூம் மூலமாக. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை அந்த டீச்சர்ஸை சந்திக்க நீங்கள் ஆயத்தம் பண்ணி கொடுங்கள். நம்முடைய பிள்ளைகள் இன்னும் கர்த்தரில் வளர்வதற்கு அது உதவியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமான ஒரு நாட்களில் நம்முடைய சபையில் ஒரு லைப்ரரி ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறோம். அநேக புத்தகங்கள் நம்மள்கிட்ட உண்டு. உங்களிடத்திலும் ஏதாகிலும் படித்து முடித்த நல்ல புத்தகங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் லைப்ரரிக்கு கொடுக்கலாம். அநேகர் வந்து அதை வாசிப்பதற்கும் இன்னும் கர்த்தரிலே வளர்வதற்கும் அது உதவியாக இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ஜூம் மூலமாக நமக்கு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நீங்களும் பங்கு பெறுங்கள். அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வியாழக்கிழமை தோறும் காலை 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் பெண்களாக சேர்ந்து கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வருகிற அந்த நம்பர் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
நீங்கள் ஜெபியுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை மாறும். நம்ம மறுபடியும் கர்த்தரை சீக்கிரத்திலே சபையிலே கூடி ஆராதிக்க போகிறோம். அதற்கான வாசல்களை ஆண்டவர் திறப்பார். தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்து நம்மை பாதுகாப்பாராக. நீங்களும் கவனமாயிருங்கள். வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் மிகவும் ஜாக்கிரதையாக கவனமாயிருங்கள். அரசாங்க விதிமுறைகளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கள். அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைமுறையாய் உம்மை சேவிக்க தயை செய்திடும். தலைமுறையாய் உம்மை சேவிக்க தயை செய்திடும். நித்திய கிருபை நீங்காத கிருபை இன்றே தந்தருளும். நித்திய கிருபை நீங்காத கிருபை இன்றே தந்தருளும். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். 1000 தலைமுறைக்கும் உந்தன் இரக்கம் நிலைத்து நிற்கும். 1000 தலைமுறைக்கும் உந்தன் இரக்கம் நிலைத்து நிற்கும். அழியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை சேவிப்போம். அழியாத அன்பால் மாசற்ற மனதால் உம்மை சேவிப்போம். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். எங்கள் தேவனே உம்மை தெய்வமாக கொண்ட நாங்கள் பூமியில் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளும் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம இருதயத்தை திறந்து கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர். என்னோடு கூட யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதம் அங்கே இப்படியாக சொல்கிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று ஆண்டவரை பார்த்து சாத்தான் அங்கே சொல்கிற பார்க்கிறோம். யோபுவை குறித்து இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கும் கர்த்தர், the Lord who puts a hedge around us என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நான் பகிர்ந்து விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் வேலி அடைக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் தேவன் நம் கண்களுக்கு தெரியாத ஒரு வேலியை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால் அங்கே வேதம் இப்படியாக சொல்கிறது, மணவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டம் என்று அங்கே சொல்லப்படுகிற பார்க்கிறோம். மணவாளனாகிய கர்த்தர் மணவாட்டியாக சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை வேலி அடைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. 2ஆம் வசனத்தில் எங்க வாசிக்கும் பொழுது அவர் அதை வேலி அடைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமர்மையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளும் கூட வேலி என்றால் என்ன, வேலி ஏன் அடைக்கப்படுகிறது என்று சற்று சிந்தித்து விட்டு, ஆண்டவருடைய வேலி நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் சில காரியத்தை உங்களோடு கூட சுருக்கமாக நான் பகிர்ந்து விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு அதிகமாக தேவைப்படுகிற நாம் அறிந்திருக்கிறோம். வேலி என்றால் என்ன, எதற்காக வேலி அடைக்கப்படுகிறது? நீங்கள் எல்லாரும் வேலிகளை பார்த்திருப்பீர்கள். ஃபென்சிங், ஒரு நிலத்தை வாங்கும் பொழுது வேலி அடைக்கிறார்கள். இன்னுமாக வீட்டை சுற்றிலும் முள் வேலிகள், மதில் வேலிகள் என்று பலவிதமான வேலிகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். வேலி என்றால் என்ன, எதற்காக வேலி அடைக்கப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் சற்று சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, உரிமை பாராட்ட வேலி அடைக்கப்படுகிறது. உரிமை பாராட்ட, டு கிளைம் ஓனர்ஷிப், இது என்னுடைய சொத்து, இது என்னுடைய இடம் என்று சொல்லி உரிமை பாராட்டுவதற்காக வேலி அடைக்கிறார்கள். ஒரு இடத்தை வாங்கின பிற்பாடு அதை சுற்றிலும் வேலி அடைக்கிறார்கள். எதற்காக?
இது எனக்கு சொந்தமான இடம், இது மற்றவர்களுக்கு சொந்தமல்ல, இது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொந்தம் என்பதை காட்டுவதற்காக மக்கள் வேடி அடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சுற்றிலும் வேலை அடைக்கிற எதற்காக என்று சொன்னால், நம்மை ஆண்டவர் சொந்தம் கொண்டாடுகிறார். ஒரு அல்ல சொல்லாமா, ஹalleluya. நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவர்கள். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுக்குரியவர்கள், you belong to Christ என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். இன்னும் தீத்து 2:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் எப்படியாக சொல்கிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை தமது சொந்த ஜனங்களாக ஆண்டவர் மீட்டுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 7:6 ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார், நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு நாம் சொந்தமானவர்களாதபடியால் கர்த்தர் நம்மை வேலை அடைக்கிறார். நம்மை ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். அருமையான மகள் எனக்கு சொந்தமானவள், அருமையான மகன் எனக்கு சொந்தமானவன் என்று ஆண்டவர் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறபடினாலே கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலை அடைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. We belong to God in two ways. ரெண்டு விதத்திலே நாம் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். முதலாவதாக by virtue of creation, சிருஷ்டிப்பின் மூலமாக நாம் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தம்முடைய சாயலிலே சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள், அவருக்கு சொந்தமான ஜனங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3 வாசிக்கும் பொழுது, மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு தூரமாக போய்விட்டான். தேவனுக்கு கீழ்ப்படியாதனாலே இந்த உலகத்திலே பாவம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் தேவனிடத்திலே பிரிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை மறுபடியும் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். We belong to God by virtue of redemption. அவர் நம்மை தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறபடினாலே நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை வேலி அடைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் தேவனுக்கு சொந்தமானவன், என்ற குடும்பம், என்ற பிள்ளைகள், எனக்கு உண்டான எல்லாமே தேவனுக்கு சொந்தம் என்று நீங்களும் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை அப்படியாக வேலி அடைக்கிறார். இரண்டாவதாக, ஏன் வேலி அடைக்கப்படுகிறது? நல்லா கவனிங்க. ஒரு நிலத்திலே அவர்கள் வேலி அடைக்கிறார் என்று சொன்னால், இது இவருடைய நிலம் என்று சொல்லி மற்றவருடைய நிலத்திலிருந்து, மற்றவருடைய சொத்துக்களிலிருந்து, மற்றவருடைய காரியங்களிலிருந்து வேறுபடுத்தி காண்பதற்காக வேலி அடைக்கப்படுகிறது. ஆகவே வேறுபடுத்தி காண்பிக்க, இல்லாவிட்டால் வித்தியாசப்படுத்தி காண்பிக்க வேலி அடைக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மையும் அவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த உலகத்தின் ஜனத்திலிருந்து நம்மை ஆண்டவர் வேறுபடுத்தி காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். யாத்திராமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 8:23 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படியாக வித்தியாசப்படுத்தி காண்பித்தார் என்று அங்கே அற்புதமாக சொல்லப்படுகிற நம்ம பார்க்கிறோம். யாத்திராகம் 8:23 வேதம் இப்படியாக சொல்கிறது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனத்துக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கின்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று என்று பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சேதம் வராதபடிக்கும், மற்றவருடைய காரியங்களிலே, மற்றவருடைய இடங்களிலே, வீடுகளிலே இந்த வண்டு எல்லா வீடுகளிலும் வந்து இறங்கிற்று என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 9:4 வாசித்து பாருங்கள். வேதம் அங்கே சொல்கிறது, கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று, இஸ்ரவேல் புத்திரன் மிருக ஜீவன்கள் ஒன்றாகிலும் சாகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். 10 வருவேன்னு சொன்னா 22-23 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மற்றும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நல்லா கவனிங்க.
ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். இது என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். மற்றவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காண்பிக்கும்படியாக அங்கே ஒரு வேலி அடைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் வேலி அடைக்கிற தேவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேலுடைய பாளையத்திலே வண்டுகள் இல்லை, சாவு இல்லை, இருள் இல்லை. இதெல்லாம் மற்ற எகிப்தியருடைய பாளையத்திலே, எகிப்தியருடைய இடங்களிலே அது காணப்பட்டது. ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணி காண்பிக்கிறார். அதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கண்களுக்கு தெரியாத ஒரு வேலையை அடைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏன் கர்த்தர் வேலை அடைக்கிறார் என்று சொன்னால் பாதுகாப்பதற்காக வேலி அடைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பல இடங்களில் நீங்கள் வேலியை பார்த்திருக்கலாம். முள்ளினால வேலிகளை செய்கிறார்கள், மதில் வேலிகளை பார்க்கிறோம், வால் காம்பவுண்ட் வால் போடுகிற நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னமாக இரும்பு கம்பிகளினாலே வேலி அடைக்கிறார்கள். இப்படி பல விதத்தில் வேலி அடைக்கப்படுகிற நம்ம பார்க்கிறோம். ஏன்? மிருகங்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது, திருடர்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது, சத்துருக்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பின் வேலியை நாம் பல இடங்களிலே நம்ம பார்க்க முடியும். தேவன் அப்படிதான் நம்மை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் வேலி அடைக்கிறார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஓசியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது முள்வேலி, மதில் வேலி என்கிற காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் தேவன் நமக்காக அடைக்கிற வேலி எப்படிப்பட்டது சொன்னால், தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா! இது முள்வேலி அல்ல, இது மதில் வேலி அல்ல. நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஆச்சரியமான விதத்திலே ஆண்டவர் நம்மை சுற்றிலும் தூதர்களை கொண்டு வேலி அடைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:7 கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை சுற்றிலும் தூதர்களுடைய படை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் நம்மை அப்படியாக பாதுகாக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, சீரிய ராஜா தன்னுடைய படைகளை எலிசாவை பிடிப்பதற்காக அவன் அனுப்புகிறான். 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரை வீரர்களும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் கேயாசி அவனை நோக்கி சொல்கிறான், ஐயா, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்று சொல்லும் பொழுது எலிசா சொல்கிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 17ஆம் வசனத்தில் எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறான், கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை அப்படியாக வேலி அடைக்கிறார். அக்கினி மயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் தேவ மனிதனை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பின் வேலி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னமாக சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் அங்கே சொல்கிறது, கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். வால்ஸ் ஆஃப் ஃபயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி மதில்களாக கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, விசேஷித்த வேலி உங்களை சுற்றிலும் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடாதீர்கள். இன்று நம்மை சுற்றிலும் எத்தனையோ தீங்குகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 91ஆம் சங்கீதத்திலே நீங்கள் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் எங்கே சொல்கிறது, இரவில் உண்டாகிற பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில் இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு விரோதமாக வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கொள்ளை நோய்கள், அம்புகள், கண்ணிகள், நம்ம கண்களுக்கு தெரியாத எத்தனையோ ஆபத்துக்கள், விக்கினங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவைகள் நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தரே நம்மை சுற்றிலும் அவர் கேடகமாக இருக்கிறார், துருகமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே சங்கீதத்திலே 91ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வரும்போது வேதம் அங்கே சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக வேலி அடைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜான் போலாக் என்கிற ஒரு தேவ மனிதன் தன்னுடைய மனைவியோடு கூட நியூ ஹெப்ரடிஸ் என்கிற ஒரு தீவுக்கு அவர் கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக, அங்குள்ள ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும்படியாக அவர் சென்றார். அவர்தான் முதல் ஒரு யூரோப்பிய மிஷனரியாக அந்த இடத்துக்கு சென்றார். அங்குள்ள மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக அவரை பார்த்தார்கள். அங்குள்ள ஒரு மந்திரவாதி ஒருத்தர் அந்த ஊரில் உள்ள மக்களை பார்த்து சொன்னாரு, இந்த 2 வெள்ளைக்காரர்களும் நம்முடைய ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளையும் பிடிச்சிட்டு போகும்படியாக வந்திருக்கிறாங்க. ஆகவே அவங்களை சும்மா விட்டுறக்கூடாது, அவங்களை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி மக்களை அவர் ஏவி விட்டார். இப்படிப்பட்ட காரியங்கள் இவர்களுக்கு காதுக்கு வந்தவுடனே அவர்கள் பயத்தோடு கூட அவர்கள் ஒரு குடிசை வீட்டிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் வந்த முதல் நாள் அது. இதை குறித்து கேள்விப்பட்ட மக்கள் இவர்களை கொலை செய்வதற்காக ஒரு பெரிய படையோடு கூட அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம். ஆனால் அந்த ராத்திரியிலே
இந்த ஜான் போலாக் என்கிற தேவ மனிதனும் அவருடைய மனைவி முழங்கால் பிறண்டு, ஆண்டவரே நீர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது உம்முடைய சித்தம் என்று சொன்னால் எங்களை பாதுகாத்தவர்களும் ஆண்டவரே, எங்களுடைய உயிரை ஆண்டவர் பாதுகாப்பீராக என்று சொல்லி அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இரவில் ஒரு சேதமும் நடைபெறவில்லை. 2ஆம் நாள் வந்தது, 3ஆம் நாள் வந்தது, ஒரு சேதம் அவர்களுக்கு ஏற்படவில்லை. தொடர்ந்து அவர்கள் பணியை செய்ய ஆரம்பித்தார்கள். சில நாட்கள் கழிந்தது. அவர்கள் அப்படியே அந்த மக்களுடைய மொழியை கற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மக்களுடைய நம்பிக்கையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இப்படி சில நாட்கள் கழிந்து கொண்டே இருந்தது. அந்த மக்கள் கூட்டத்தினுடைய தலைவன் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்தவனாக இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான். அப்பொழுது ஜான் போலாக் என்கிற அந்த தேவ மனிதன் அந்த சீஃப் ஆஃப் தி ட்ரைப் மக்களுடைய தலைவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாராம். நாங்கள் பல நாட்களுக்கு முன்பாக இந்த ஊருக்கு வந்த பொழுது முதல் நாளிலே அநேகர் நீங்கள் எங்களை கொலை செய்யும்படியாக ஈட்டியோடு பெரிய பெரிய குச்சிகளோடு எங்களை தாக்குவதற்காக வந்தீர்கள். நாங்கள் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஏன் எங்களை கொலை செய்யாதபடிக்கு நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொல்லி அந்த தலைவன்கிட்ட கேட்ட பொழுது அந்த தலைவன் ஜான் போலாக்கை பார்த்து சொன்னானா, ஐயா, நாங்கள் எப்படி உங்களை கொலை செய்திருக்க முடியும்? நாங்கள் அன்றைக்கு முதல் நாளே உங்களை சந்திக்க வந்தோமே, பெரிய கூட்டத்தோடு தான் வந்தோம். ஆனால் உங்களை வீட்டை சுற்றிலும் எங்களை காட்டிலும் பெரிய பெரிய ஆட்களாக, பெரிய பெரிய பயில்வான்களாக அவர்கள் பெரிய பெரிய ஈட்டியை பிடித்துக் கொண்டு உங்க வீட்டை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆகவே எங்களை பார்க்கலும் பல மடங்கு அவர்கள் சரீரத்திலே வாட்டமாக இருந்தபடினாலே அவர்களை பார்த்துவிட்டு நாங்கள் ஓடி திரும்பி வந்து விட்டோம் என்று சொன்னாரா. உடனே ஜான் போலாக் அவரை பார்த்து சிரிச்சாரா, எங்களை சுற்றிலும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லையே. நாங்கள் 2 பேர் தானே எங்களை வந்தோம். நாங்கள் 2 பேர் தானே முழங்கால் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். எங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட பாதுகாப்பை நாங்கள் போடவே இல்லையே என்று சொன்னாரா. அப்பொழுது அவர்களுக்கு புரிந்துதான், கர்த்தர் அவர்களை பாதுகாப்பதற்காக விசேஷமான தூதர்கள் கூட்டத்தை கர்த்தர் அனுப்பியிருந்தார் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து கொண்டார்களா. இது ஒரு உண்மையான சம்பவம், இது ஒரு நடந்த சம்பவம். இப்படி அநேக சாட்சிகள் சரித்திரத்தில் உண்டு. தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் விசேஷத்தை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். வேலி எதற்கு? முதலாவதாக உரிமை பாராட்டுவதற்காக வேலி. 2ஆவதாக வேலி எதற்கு? வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக வேலி. 3ஆவதாக நம்மை பாதுகாப்பதற்காக வேலி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வேலடித்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யோபுவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அடிக்கிற வேலி 3 லெவலாக இருக்கிறத பார்க்கிறோம். 3 levels of fencing. நீங்கள் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது முதலாவதாக நீர் அவனையும் அப்படின்னு போட்டிருக்கு. அவனையும் யோபுவை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலி அடித்திருந்தார். 2ஆவதாக அவன் வீட்டையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு என்று சொல்லும் பொழுது குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைகளை குறிக்கிறதாக இருக்கிறது. யோபுவை சுற்றிலும் வேலி அடித்திருந்தார். 2ஆவதாக அவனுடைய மனைவி, பிள்ளைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடித்திருந்தார் என்று பார்க்கிறோம். 3ஆவதாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடித்திருந்தார் என்று பார்க்கிறோம். இஸ் பிலாங்கிங்ஸ், ஆடு மாடு ஒட்டகங்கள் என்னும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றி வேலையடிக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும், நம்முடைய மனைவி, பிள்ளைகள், நம்முடைய சொந்தங்களை கர்த்தர் வேலி அடைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னமாக நம்முடைய ப்ராப்பர்ட்டி, நம்முடைய கார், நம்முடைய உடைமைகள், இதெல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைக்கிறார். பாருங்க, 3 levels of fencing என்று பார்க்கிறோம். அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைக்கிறான் என்று பார்க்கிறோம். இது சாத்தான் பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இப்படிலாம் அடைச்சி வச்சிருக்கிறீரே, நான் எப்படி உள்ளே போய் அவனை தாக்க முடியும்? எப்படி அவனுடைய வாழ்க்கையில் நான் சேதத்தை படுத்த முடியும் என்று ஆண்டவரை பார்த்து சாத்தான் கேட்கறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சாத்தானை பற்றியும் சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீர் என்றால் சாத்தானுடைய குணத்தை குறித்தும் சில காரியங்களை பார்க்கிறோம். அவனுடைய தன்மைகள் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் 7ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாகி அதில் சுற்றித்திருந்து வருகிறேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சாத்தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கிறான். அவன் சுற்றி சுற்றி வருகிறான். ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் இருப்பதில்லை. நம்முடைய ஆண்டவர், he is an omnipresent God. Satan is not omnipresent. பிசாசு எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சாத்தான் அப்படிப்பட்டவனாக இல்லை. 2ஆவதாக 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனமைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம்.
என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? Have you considered my servant Job என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அமர்மையானவர்களே, அப்படி என்றால் என்ன பாருங்க, யோபுக்கு உள்ளாக இருக்கிறதை, யோபுடைய வாழ்க்கையின் குணங்களை இந்த பிசாசு அறிந்திருக்க அவனால முடியவில்லை. அப்படி என்றால் he is not omniscient, அவன் சகலத்தையும் அறிந்தவன் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய கடந்த காலம் அவருக்கு தெரியும், நிகழ்காலம் அவருக்கு தெரியும், எதிர்காலம் அவருக்கு தெரியும். ஆனால் சாத்தானுக்கு எல்லாம் அவனுக்கு தெரியாது. அவனுடைய அறிவு குறைவுள்ளது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பல காரியங்களை பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே சாத்தான் யோபுவை சோதிக்கும்படியாக வருகிறான். அவனுக்குண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவதற்கு ஆண்டவரிடத்தில் உத்தரவு கேட்டு அதை செய்து விடுகிறான். ஆனால் யோபு எல்லாவற்றையும் பிற்பாடு ரெட்டிப்பாக அவன் பெற்றுக்கொள்ளப் போகிறான் என்று அவன் அறிந்திருந்தால் அப்படி அவன் செய்திருக்க மாட்டான். அதே போலதான் ஆமானுடைய வாழ்க்கையை பாருங்க. எஸ்தரின் புத்தகத்தில் அவன் யூதர்கள் எல்லாரையும் கொலை செய்வதற்கு அவன் திட்டமிட்டிருந்தான். என்னுமாக மொர்தெகாயை தூக்கிலே போடுவதற்கு அவன் ஒரு தூக்கு மரத்தை அவன் செய்தான். அவனுக்கு பின்னாடி இருந்து தூண்டுற எல்லாமே பிசாசு தான். ஆனால் இந்த தூக்கு மேடை ஆமானுக்கு தான் வரப்போகிறது என்று அறிந்திருந்தா அவன் அதை செய்திருக்க மாட்டான். அந்த அறிவு அவனுக்கு கிடையாது. எதிர்காலத்தை குறித்த சரியான அறிவு பிசாசுக்கு கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே அவர் மரித்த பொழுது அவன் நினைத்திருப்பான், வெற்றி எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி. ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதல், மரணத்தினாலே உலகத்திற்கு ரட்சிப்பு என்று பிசாசு அறிந்திருந்தால் அந்த காரியத்தை அனுமதித்திருக்கவே மாட்டான். பாருங்க, பிசாசுக்கு சகல அறிவும் கிடையாது. ஆண்டவர் சகலத்தையும் அறிந்தவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்காலங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பிசாசுக்கு நரகம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சகலத்தையும் அறிந்த தேவன். அவர் சர்வ வியாபியாக எல்லா இடங்களும் வியாபித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, சாத்தான் எப்படிப்பட்டவன் இல்லை என்று நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் அவனை வேடி அடிக்கவில்லையோ அப்படின்னு சொல்றான். அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே அவனை தாக்குவதற்காக அவன் முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் அங்கே தாக்க முடியாதபடி கர்த்தருடைய வேலி இருந்தபடினாலே அவனுடைய முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது. அப்படி என்றால் he is not omnipotent, அவன் சர்வத்தையும் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அவனால் எல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவருடைய அனுமதி இல்லாதபடிக்கு பிசாசினால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 29-30 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் எங்கே சொல்கிறது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதீர்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவராயிருக்கிறீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, அற்ப காசுக்கு வாங்கக்கூடிய அந்த குருவி கூட அது தேவனுடைய அனுமதி இல்லாமல் கீழே விடாதான். Not even a sparrow will fall to the ground without the permission of God. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அனுமதி இல்லாதபடிக்கு நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லி நம்ம வேதம் திட்டவட்டமாக சொல்கிறது. அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்காது. சத்துரு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிசாசுக்கு ஆண்டவருடைய அனுமதி வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவன் சோதனையை கொண்டு வருவதற்கு, பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு அனுமதி தேவை. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுக்குள்ளாக 6000 பிசாசுகள் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த பிசாசுகள் எல்லாரையும் துரத்தி விடுகிறார். அப்போ பிசாசுகள் எல்லாம் ஒரு அனுமதி கேட்குது ஆண்டவர்கிட்ட, நாங்கள் எல்லாரும் இந்த பன்றிக்குட்டுக்குள்ளாக போவதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி, உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் போங்கிறாரு. அப்படிதான் போகுது. பாருங்க, ஒரு பன்னிக்குட்டிக்குள்ள எல்லாம் போறதுக்கு கூட ஆண்டவருடைய அனுமதி வாங்கிட்டு தான் போகுதுன்னு பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய அனுமதி இல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே ஆண்டவர் பேதுருவை பார்த்து இப்படியாக சொல்கிறார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை குணப்படுத்து என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, சாத்தான் சீமோன் பேதுருவை சுலகினால் புடைக்கிறதற்கு, அந்த வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை, சோதனைகளை கொண்டு வருவதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டானா. ஆண்டவர் பெர்மிஷனை கொடுத்தாரு. பாருங்க, ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம ஒன்று செய்ய முடியாது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்தா அதில் ஒரு நோக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். When God allows certain things in our lives, there is a purpose behind that. நிச்சயமாகவே ஒரு நோக்கம் இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அனுமதித்து விட்டு
அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. வேதம் தெளிவாக சொல்கிறது, நமக்காக ஜெபிக்கிறவர். நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நாம் எல்லாவற்றையும் தாக்குப்பிடித்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். யோபுவுடைய சோதனையிலும் கர்த்தர் அவனுக்காக மன்றாடி இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை திராணிக்கு அதிகமாக நம்மை சோதிக்க அவர் இடம் கொடுப்பதில்லை. 1 கொரிந்தியர் 10:13 தெளிவாக நமக்கு சொல்கிறது, அவர் திராணிக்கு மேலாக சோதிக்க அவர் இடம் கொடாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் நாம் தாங்குவோம் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதற்கு மேலாக சோதிப்பதில்லை. அதுக்கு கூட ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் அதையும் செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக ஜெபிக்கிறார். He is interceding for us. அவர் நமக்காக பிரார்த்தனை பண்ணுகிறார், மன்றாடி கொண்டிருக்கிறார் என்று எபிரேயர் 7:25 நான் வாசிக்கிறோம். அமர்மையானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அந்த உலகத்தில் ஒன்று நடக்காது. ஆகவே இந்த சாத்தானை குறித்து நீங்கள் பாருங்கள், சில காரியங்களை பார்த்தோம். அவன் சர்வ வியாபி கிடையாது, எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருப்பதில்லை. 2வது, சகலத்தையும் அறிந்தவன் அவன் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவன் என்ன நடக்கப் போகிறது என்பதை அவன் சரியாக அவனால் புரிந்து கொள்ள முடியாது, அவனுக்கு தெரியாது. பல காரியங்கள் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். 3வதாக, பிசாசினால் எல்லாம் செய்ய முடியாது. He is not omnipotent. அவனுடைய சக்திக்கும் அவனுடைய பலனுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சர்வத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அறிவு நமக்கு தேவை. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இன்னும் நாம் பலப்பட்டு கொண்டே போய் கொண்டிருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை. வேலி என்றால் என்ன? 3 காரியத்தை நான் சொன்னேன். உரிமை பாராட்டுவதற்காக வேலி அடைக்கப்படுகிறது, வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக வேலி அடைக்கப்படுகிறது, இன்னுமாக பாதுகாப்பிற்காக வேலி அடைக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, 3 levels of fencings, 3 விதத்திலே ஆண்டவர், 3 அளவிலே அடுக்கிலே ஆண்டவர் நமக்கு வேலி அடைக்கிறார். நம்மை சுற்றிலும், நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய பாதுகாப்பின் வேலியை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதையும் ஆண்டவர் இந்த நாளிலே வலியுறுத்த விரும்புகிறார். அந்த காரியங்களை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய பாதுகாப்பை நம்முடைய வாழ்க்கையில விசேஷமாக அனுபவிப்போம் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளை, 3 காரியம் இதுதான் என்று செய்தனுடைய முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. யோபுவின் புஸ்தகத்துக்கு வெளியே இந்த யோபுவை குறித்து 2-3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று எசேக்கியேல் 14:14-20 இந்த 2 வசனமும் ஒரே காரியத்தை சொல்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், யோபு, நோவா, தானியேல் போன்ற நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யோபு ஒரு நீதிமான் என்கிற காரியம் அங்கே வலியுறுத்தப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். 2வதாக புதிய ஏற்பாட்டிலே யோபுவை குறித்து யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 5:11 பொறுமையை குறித்து எழுதுகிறார். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 3 முக்கியமான காரியங்களை இந்த யோபுடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்து அந்த 3 காரியங்களையும் நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை, பாதுகாப்பை நாம் நிச்சயமாக பெறுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. முதலாவதாக வேதம் அங்கே சொல்கிறது, எசேக்கியேல் 14:14 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய நீதியினாலே நீதிமான்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நீதிமானாகிய யோபு என்று பார்க்கிறோம். நீதிமானாகிய யோபு, இதை குறித்து நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் ஆண்டவர் அங்கே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. ஊர் தேசத்திலே யோபு என்கிற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு நீதிமான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில குணாதிசயங்கள் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒன்று, அவன் உத்தமனாயிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் உத்தமத்தோடு செய்கிறவனாக இருப்பான் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவ பயம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். மாத்திரமல்ல, 3வதாக நீங்கள் அதே அதிகாரத்திலே யோபு 1:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக யோபு ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு நீதிமான் அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். மக்களுக்காக ஜெபிப்பான், மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பான். 42:10 யோபுல வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதர்களுக்காக அவன் மன்றாடினான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு நீதிமானுடைய குணாதிசயம் என்று பார்க்கிறோம். பரிசுத்தம், பரிசுத்தம் இன்னொரு குணாதிசயம்.
யோபு 31 அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் சொல்கிறான் எப்படி கண்களிலே அவன் பரிசுத்தமாக இருந்தான் என்று நாம் இங்கே வேதத்திலே வாசிக்க முடியும். 31:1 என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி என்று அவன் சொல்கிறான். கண்களிலே பரிசுத்தம். 5ஆம் வசனத்திலே நான் மாயிலே நடந்ததோ என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ. 6ஆம் வசனத்திலே சுமுத்திரையான தராசிலே தேவனை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. பாருங்க 7ஆம் வசனத்தில் என் நடைகள், என் இருதயம், என் கை. 9ஆம் வசனம் என் மனம், இதெல்லாம் பரிசுத்தமாக இருந்தது, யாராகிலும் என்னை குற்றப்படுத்தக்கூடுமோ என்று அவன் சொல்கிறான். அருமையானவர்களே, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் இந்த யோபு பக்தன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நீதிமானாகிய யோபு அவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருந்தான், தான தர்மங்களை பண்ணுகிறவனாக இருந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் அங்கே சொல்கிறது, 12 வாசிக்கிறேன். முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவர்களையும் ரட்சித்தேன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவைகளின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் எனக்கு பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்படாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாக இருந்தார், அநேகருடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவனாக இந்த யோபு இருந்தான்னு பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு நீதிமானுடைய குணங்கள். உத்தமமான வாழ்க்கை, தேவ பயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஜெனராசிட்டி, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு தானம் தர்மம் பண்ணுகிற, மற்றவர்களை நேசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது பல விதங்களில் அவர் சாட்சி பெற்றிருந்தார் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் இப்படியாக சொல்கிறார், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு 4 விதத்திலே சாட்சிகள் தேவை. அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். நீங்க பாருங்க, அந்த யோபுடைய வாழ்க்கையில் முதலாவது அவனுடைய மனசாட்சி அவனை குறித்து சாட்சி கொடுத்தது. கான்ஷியன்ஸ் அவனை குறித்து அவனுடைய மனசாட்சி சாட்சி கொடுக்கிறது. அவன் சொல்கிறான், யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன் என்று சொல்கிறான். மாத்திரமல்ல, 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சுமுத்திரையான தராசில தேவனை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உத்தமத்தை குறித்து அவனுடைய மனசாட்சியை சாட்சி கொடுக்கிறது. உங்களுடைய மனசாட்சி இன்னைக்கு உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? பலர் உங்களை பார்த்து நல்ல காரியம் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக மனை சாட்சி. மனை என்று சொன்னால் நம்முடைய வீடு, நம்முடைய மனைவி, நம்முடைய புருஷன், நம்முடைய பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். யோபு பக்தருடைய வாழ்க்கையில் பாருங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே மனைவி சொல்கிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. பாருங்க, இன்னும் உத்தமத்திலே, இன்னும் இவ்வளவு எல்லாம் போன பிற்பாடு இன்னும் உத்தமமாக இருக்க உன்னால் முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மனைவி அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, மற்றவருடைய சாட்சி நமக்கு தேவை. 4ஆவதாக மகிமனின் சாட்சி, நம்முடைய ஆண்டவருடைய சாட்சி நமக்கு தேவை. யோபுவை குறித்து ஆண்டவர் பலமுறை சொல்கிறார், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர் என்று சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, 4 விதமான சாட்சி: மனசாட்சி, மனை சாட்சி, மற்றவர்களின் சாட்சி, மகிமனின் சாட்சி. இந்த 4 சாட்சி நமக்கு தேவை. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாட்சி இருக்கிறதா? இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்தா உங்களுடைய மனைவி, கணவன், பிள்ளை, பெற்றோர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? வெளியே நல்ல சாட்சியா இருக்கிறது, வெளியே நல்ல ஆள் மாதிரி தான் இருக்கிறீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளாக உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வேலை ஸ்தலத்தில் உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? சபையிலே நல்ல பரிசுத்தமாக தான் காணப்படுகிறது போல இருக்கிறது, ஆனால் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள நீதிமானுடைய வாழ்க்கை நமக்கு தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த யோபுவை போல தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வசனம் யோபுடைய பொறுமையை குறித்து இங்கே சாட்சியாக சொல்வதை நம்ம இங்கே பார்க்கிறோம். யோபு ஒரு பொறுமை உள்ள தேவ மனிதனாக இருக்கிறார். பொறுமை உள்ள மனிதன். பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலே இந்த இன்னும் என்கிற வார்த்தை என்னை அதிகமாக கவர்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ,
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான மனுஷனாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான். பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான். 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்து போனான். மாத்திரமல்ல, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து போனான். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், இப்படிப்பட்ட அநேக மிருக ஜீவன்கள் அவனுக்கு இருந்தது. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும், உடைமைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். இதன் மத்தியிலும் அவன் பொறுமையாக இருந்தான். இன்னும் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். தன்னுடைய பொறுமையை இழந்து போகவில்லை, பொறுமையாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். இன்னுமாக 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்னொரு அங்கே வாசிக்கிறோம். மனைவி சொல்கிறார், நீர் இன்னும் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரோ. அதுக்கு முன்பாக நடந்த சம்பவம் என்ன? இப்பொழுது சாத்தான் யோபுடைய சரீரத்தையும் தொட்டு விட்டான். அங்கே வேதம் சொல்கிறது, ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தான். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பயங்கரமான வியாதி என்று சொல்லி பார்க்கிறோம். உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்களினாலே அவன் பாதிக்கப்பட்டிருந்தான் என்று வேதம் அங்கே சொல்கிறது. அமர்மையானவர்களே, இதன் மத்தியிலும் இன்னும் பொறுமையாகவே இருந்தான், இன்னும் உத்தமமாக இருந்தான். பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, போராட்டத்துக்கு மேலே போராட்டம். ஆகவே தான் யோபு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே யோபு சொல்லும்போது இப்படியாக சொல்கிறார், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார். 16ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்படினார் என்று சொல்லப்படுகிறது. போராட்டத்தின் மேல் போராட்டம், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல், trouble upon trouble, distress upon distress, problem upon problem. பாருங்க, வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஊரில் சொல்ற மாதிரி பட்டக்காலிலே படும் என்று சொல்ல மாதிரி ஒன்றுக்கு மேலாக ஒன்று பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவன் பொறுமையாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. வேதத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்கிறது. உபத்திரவத்தினூடாக நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள், உங்களுடைய வாயிலை தவறுதலாக பேசிவிடாதீர்கள், கர்த்தரை குறை சொல்லிவிடாதீர்கள். ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய பொறுமையை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இந்த யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கடைசி பகுதியில் கூட யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்கிறார். மற்ற எல்லாரும் அவசரப்பட்டு பல காரியங்களை கொட்டிவிட்டார்கள், ஆனால் யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் நிதானமாய் பேசினான் என்று சொல்லி. அமர்மையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிதானம் தேவை, பொறுமை தேவை. கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. எப்பொழுதுமே இருளாக இருக்க போவதில்லை, இருள் போக போகிறது. ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 30:5 சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். அமர்மையானவர்களே, ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார், ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அது வரைக்கும் பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையில் கூட அவன் தேவன் எப்பொழுது மாறுதல் எனக்கு தருவார் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்தான் என்று யோபு 14:14 வாசிக்கிறோம். அவன் ஆண்டவருடைய மாறுதலுக்காக, கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சிறையிருப்பை மாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட அவன் பொறுமையாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு மாறுதலை கொண்டு வருவார். உங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. பொறுமையுள்ள யோபு. மூன்றாவதாக விசுவாசமுள்ள யோபு. முதலாக நான் சொன்னேன் நீதிமானாகிய யோபு, இரண்டாவதாக பொறுமையுள்ள யோபு, மூன்றாவதாக விசுவாசமுள்ள யோபு. ஜோப் வாஸ் a man of faith. யோபின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபுடைய பல விசுவாச அறிக்கைகளை நாம் பார்க்க முடியும். அவையில் ஒரு 5 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாச அறிக்கைகளை நீங்களும் செய்ய வேண்டும். நாமும் அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை நாம் சொல்லும் பொழுது நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் பெருகும் என்பதிலே சந்தேகமில்லை. யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அங்கே யோபு பக்தன் இப்படியாக சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். I know my redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போய்கொண்டிருக்கிற பாதை ஒரு கடினமான பாதை தான். வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், நொறுக்குதல்கள் நிறைந்த ஒரு பாதை தான்.
ஆனால் அதன் மத்தியிலும் நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் மரித்த கடவுள் அல்ல, செத்து அடக்கம் பண்ணப்பட்ட கடவுள் அல்ல. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு தேவை. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த சூழ்நிலை மாறும் என்கிற விசுவாசம் உங்களுக்கு வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, because he lives I can face tomorrow. அப்படின்றால் என்ன? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நான் எதிர்காலத்தை நான் சந்திக்க முடியும், நாளைய தினத்தை நான் எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறது இந்த பாடல். அருமையானவர்களே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் சொல்ல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க, அங்கே யோபு சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்கிறான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் யாரிடத்திலே போவேன்? என் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். என்னுடைய உடைமைகள் போய்விட்டது, பிள்ளைகள் போய்விட்டார்கள், சரீர சுகமும் போய்விட்டது, உயிர் மாத்திரம்தான் இருக்கிறது. என்னுடைய உயிரையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் மேலே எல்லா நேரத்திலும் நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய விசுவாச அறிக்கை அப்படியே இருக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் என் கர்த்தரை விட மாட்டேன், என்ன நடந்தாலும் என் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆண்டவரை கடைசி வரைக்கும் உறுதியாக பற்றிக்கொள்வேன் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவை. மூன்றாவதாக யோபு பக்தனுடைய விசுவாச அறிக்கையை பாருங்க. 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். I will become like gold after he has tested me. அமர்மையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவர் அனுமதித்திருப்பார் என்று சொன்னார் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இவற்றின் மூலமாக கர்த்தர் நம்மை தம்மை போல மாற்றிக்கொண்டிருக்கிறார், நம்மை ஒரு பொன்னாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாச அறிக்கை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், என்று எதிர்காலம் பிரகாசமாக இருக்க போகிறது, நான் ஆண்டவருக்கு முன்பாக பிரகாசிக்க போகிறேன் என்கிற அந்த அறிக்கை நீங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். மாத்திரமல்ல, 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இன்னொரு விசுவாச அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை, he will fulfill what he has appointed for me. ஆண்டவர் எனக்காக குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அமர்மையானவர்களே, உங்களுக்காக ஆண்டவர் குறித்திருக்கிறதை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் குறித்திருக்கிறதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய சித்தத்துக்கு மாறாக இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையை ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதா? கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாச அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோபு பக்தன் ஒரு அறிக்கையை அவர் செய்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். I know none of your plans will be thwarted. You can do all things, Lord. நீ சகலத்தையும் செய்ய முடியும் ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிஸ்னஸில், நம்முடைய சபை ஊழியங்களிலே, நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையை அவர் தலைகீழாக மாற்ற அவரால் முடியும். எந்த மனுஷனாலும் அதை தடை செய்ய முடியாது. யோபுடைய சிறையிருப்பை மாற்ற ஆண்டவரால் முடியும். அவனுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு உலகத்திற்கு முன்பாக அவனை ஒரு சாட்சியாக நிறுத்த ஆண்டவராலே முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த யோபுவின் புஸ்தகத்தில் கடைசி அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எப்படி இருந்த யோபு ஒரு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மாறினான். ஒரு குலைந்து போயிருந்த அந்த யோபுவை ஆண்டவர் மீண்டும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இரட்டத்தனியாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. யாருமே நினைச்சே பார்த்திருக்க முடியாது. இப்படி இருக்கிற ஒரு மனிதன் எலும்பும் தோலுமாக உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள், வாதை, தன்னுடைய வாழ்க்கையில சீக்கிரம் செத்து போய்விடுவான் என்று நினைத்தவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே ஆண்டவர் ஒரு நீண்ட ஆயுசை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள்கிட்ட புறப்படட்டும். ஏன் நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படிங்கிற வார்த்தைகள் அல்ல. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை கொன்றுபட்டாலும் பரவாயில்லை, நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசமான வார்த்தைகள். நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்மை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த யோபுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உத்தமனாகிய யோபு, பொறுமையுள்ள யோபு, நான் வாசித்தபடியாக விசுவாசம் உள்ள யோபு. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை பயிற்சிவிக்கும் பொழுது உங்களை அறியாத வேலையை நீங்கள் அனுபவிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட முடியாது. எந்த கண்ணிகளோ, எந்த அம்புகளோ, எந்த பிசாசுடைய கொள்ளை நோய்களோ, எந்த ஒரு பிரச்சனைகளோ உங்களை அணுக முடியாது, உங்களை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவர் ஒருவேளை அனுமதிப்பார் என்று சொன்னால் அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை வழிநடத்தவர் ஆயத்தமாக இருக்கிறார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று பவுல் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்சோம் அல்லாமா. நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கிற கர்த்தர், God who puts a hedge around us. அமர்மையானவர்களே, 3 லெவலாக கர்த்தர் நம்மை வேலி அடைத்திருக்கிறார். நம்மை, நம்ம குடும்பத்தை, நமக்கு உண்டான உடைமைகளை. கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லாவற்றிலும் இன்றைக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. போக்கில் வரத்தில் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வேலி அடைத்து பாதுகாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய அப்படிப்பட்ட பாதுகாப்பை நாம் தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த காரியங்களை நாம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோமா? நீதிமானாகிய யோபு, உன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்கிற சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை உண்டா? நான் சொன்னேன் 4 விதமான சாட்சிகள். அப்படிப்பட்ட சாட்சிகள் உங்களுக்கு இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல சாட்சியை தாங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வாழ்க்கையில் எப்பொழுது உண்டாக இருக்கட்டும். ஒரு நீதிமானாக என்னை மாற்றுங்க, ஒரு பொறுமை உள்ள மனுஷனாக மாற்றுங்க. நிதானமாக எல்லாவற்றையும் செய்யணும். எந்த ஒரு சூழ்நிலும் கர்த்தரை குறை சொல்லிவிடக்கூடாது. எந்த ஒரு சூழலும் முறுமுறுத்து பேசிவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையிலே பொறுமையை எனக்கு தாங்க, யோபுடைய விசுவாசத்தை எனக்கு தாங்க என்று நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளையிலும் இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு நீ பேசினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. பாடல் வேலையில் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே, செய்தி நேரத்தில் எங்களோடு பேசினீருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நாங்கள் அகற்றிவிட இன்னும் ஆண்டவரை உம்மை போல் நாங்கள் மாற கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வேலையடைக்கிற கர்த்தராக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ ஆபத்துக்கள் எங்களை சூழ்ந்து வந்த நேரங்களில் ஆண்டவருடைய பாதுகாப்பை நாங்கள் உணர்ந்தோமே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை சுற்றிலும் ஆண்டவரே, எங்களுக்கு கண்களுக்கு தெரியாத ஆண்டவரே உம்முடைய பரலோக வேலியை நீ வைத்திருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அக்கினி மதிலாக நீ இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தூதர்களை கொண்டு எங்களை சுற்றிலும் நீர் பாளையம் எங்க இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்தரலும். அநேகருக்கு முன்பாக ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட, அநேகரை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டி
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க. தேவனோடு நெருங்கி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை இன்னும் அறிய, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, எங்களோடு கூட ஜெபிக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள்.